ஏமா, நேத்து தான் உன்னை பத்தி உயர்வா பேசினேன். திடீர்னு இன்னைக்கு வந்து வாபஸ் வாங்க போறேன்னு வந்து நிக்கிற. ஏதாவது பிரச்சனையா? ஒருவேளை அந்த முன்னாள் சேர்மன் கலையரசன் ஏதாவது பிரச்சனை பண்றானா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுமா, அவனை போலீஸ்ல சொல்லி உள்ளதுக்கு போட்டுறேன். அதெல்லாம் இல்ல சார். அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தம்மா? அத பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க பெரியத்த சேர்மன் பதவிக்கு நிக்கிறாங்க. அதான் அவங்கள எதிர்த்து நிக்க கூடாதுன்னு முடிவெடுத்து வாபஸ் வாங்க வந்திருக்கேன். ஆமா சார், எங்க பெரியமா தான் எங்க குடும்பத்தோட ஆணி பேரு. அவங்களை எதிர்த்து நிக்கிறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுல்ல, அதான். யாரு அந்த மரகதம்மாவா? ஏமா, அவங்கள பார்த்து அவ்வளவு நல்லவங்களா தெரியலையே. ஏதோ வீம்புக்காகவும் போட்டிக்காகவும் தான் அவங்க தேர்தல் நிக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்காக நீ ஏமா வாபஸ் வாங்குற? இல்ல சார், எங்களுக்கு எல்லாமே எங்க பெரியத்த தான். அவங்க என்ன நினைச்சு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நான் அவங்களை எதிர்த்து நிக்க விரும்பல சார். அதுக்கு மேல உன் இஷ்டம். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? செல்வம் சார், அந்த நாமினேஷன் வாபஸ் வாங்குற ஃபார்மை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், இந்தாமா, இதை ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போ. அரசியல்ல எப்போது அத்தி பூத்த மாதிரி இந்த மாதிரி நல்லவங்க வர்றாங்க. அதையும் சில சனியங்க கெடுத்து போறாங்க. இந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தா ஊருக்கு நல்லது பண்றது மாதிரி தான் தெரியுது. இவனை எப்படியாவது வாபஸ் வாங்க விடாம பண்ணணுமே. என் குலசாமியை கருப்பசாமி, இவ வாபஸ் வாங்காம இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒரு வழியை பண்ண. கண்டிப்பா பண்ணுவ. கருப்பசாமி. அதான் அந்த ராசாத்தி வீம்பா உள்ள போயிட்டால, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கிறோம்? வா வீட்டுக்கு போலாம். என்னம்மா, உள்ள ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. அதானே கருப்பசாமி. அப்பா, ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிவிட்டியப்பா. ஐயோ, டிரைவர் கார் எடுப்பா. தாங்க முடியலையப்பா. செல்வம், தாங்க முடியலையே சார். வலிக்குதா சார்? சாரி சார். கார் எடுத்து வாங்க. போட்டா தெரியும். உட்காருங்க சார். ஆஸ்பத்திரி பார்த்து கூட்டு போயா? சரிங்க சார். செல்வம் சார், பாயா. பாவம், நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு. நாமளும் இன்னைக்கு வாபஸ் வாங்க முடியாதா? கடவுளே. கண்மணி, நான் கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல போல இருக்குடி. ஆபீசர் அடிபட்டு போயிருக்காரு. கண்டிப்பா ராசாத்தி வாபஸ் வாங்கியிருக்க மாட்டா. ஆனா பாவம் இல்லடி அந்த ஆபீசரு. என்னால முடியாதத அந்த கடவுள் நடத்தி காட்டிட்டாரு பாத்தியா? எப்படியும் நீ வாபஸ் வாங்கல, எனக்கு அதுவே போதும். கண்மணி, நீ என்ன பார்த்து ராசாத்தி இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்னு அப்படி இப்படின்னு பல முறை சவால் விட்டுருக்க. ஆனா அதையே இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னைக்கு வேணா விதி உனக்கு சாதகமா இருக்கலாம், ஆனா வாபஸ் வாங்க இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படியாவது வாபஸ் வாங்கிடுவேன். உன்னால் ஆனதை பாத்துக்கோ. ரசத்தை போலாமா? போலாமாமா?
ஆமா ரசதி, கண்மணி எதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்திருக்கா? அவளுக்கு வேற வேலையே இல்ல மாமா. இல்ல, நான் கார் பார்க் பண்ண போயிருந்தால, அப்போ உன் கூட தான் ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதான். அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் வாபஸ் வாங்கிட்டா எங்க பெரியத்தை என்ன பாராட்டி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவாங்களோன்னு கண்மணிக்கு பயம். அதான் என்ன உசுப்பேத்தி வாபஸ் வாங்க விடாம பண்றா. இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டா. மாமா, இன்னைக்கு வேணா அவன் நினைச்சது நடந்திருக்கலாம். அதான் நாளைக்கு வந்து வாபஸ் வாங்குவேன்னு அவளுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். கண்மணி ஏன் இவ்வளவு சீப்பா இருக்கா? அவ மட்டும்தான் பெரிய வீட்டு மருமகளா இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிகிறா. இவெல்லாம் என்ன ஜென்மமோ. போலாம் மாமா. ம். ம். வணக்கம். என்ன ரசதி இது? நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாளிலாம் வந்திருக்காங்க. ஆமா மாமா, அதான் நானும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கேன். நீங்க எங்களை என்ன வேணா சொல்லலாம், பரவாயில்ல. அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருக்கும் இருக்கும். விடுங்கக்கா, என்ன இருந்தாலும் அவர் அரசியல்வாதி, அவர் அப்படிதான் பேசுவாரு. அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, ராசாத்தி வாபஸ் வாங்க போறதா கேள்விப்பட்டேன். இதைத்தானே நீங்களும் எதிர்பார்த்தீங்க, அப்புறம் என்ன? இருமா, ஐயா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, என்னன்னு கேட்போம். நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, கண்மணி எனக்கு ஆதரவு தரேன்னு கால வாரிட்டா. ராசாத்தி என் பொண்டாட்டிக்கு ஆதரவு கொடுத்தா கண்டிப்பா அவ ஜெயிச்சிருவா. அதான் அதானே பார்த்தேன். பொன்னி, என்னடா இது, சேர்மன் ஐயா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரேன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது. மா, அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க, அவரு நம்ம ஊர் சேர்மன் ஆக்கும். அண்ணே, அவரை பார்த்த உடனே இதுக்குதான் வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். நீ புத்திசாலிமா, அதான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நான் முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. இந்த வாட்டி மட்டும் என் பொண்டாட்டி சேர்மன் ஆகட்டும், அவளை வச்சு இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்றேன்னு நீ பாருமா. ராசாத்தி, இங்க பாருங்க. இருங்க மாமா, இங்க பாருங்க, எங்க ஆதரவு எப்பவுமே எங்க பெரிய அத்தைக்கு தான். அதான் சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் இங்க நின்னுகிட்டு? தம்பி இருங்க. இந்த பாரு ராசாத்தி, நான் சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. அந்த மரகதம்மா எப்பவும் உங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. அது மட்டுமா, இந்த ஜென்மத்துல உங்களை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏமா நீ அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எங்க அத்தை என்ன வேணாலும் என்ன பேசுவாங்க, அத பத்தி நீங்க ஒண்ணும் அக்கறைப்பட வேண்டாம். ரசதி, நீ ஏன் இவருக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்ட? ஏங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இனியா, கோவப்படாதப்பா. சரி சரிம்மா, நீ வாபஸ் வாங்க வேண்டாம், எலெக்ஷன்ல நில்லுங்க. என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு தாமா. நிக்கிறியாமா? ஆனா கண்டிப்பா நான் ஒண்ணு ஜெயிக்க வச்சிருவேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன, மரகதம்மாவை இந்த ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. ஓ, இப்பதான் இந்த சேர்மன் எதுக்கு வந்திருக்கான்னு புரியுது. அதான் ராசாத்தி நம்மளை பேச விடாம தடுத்தாளா? யோ சேர்மன், நீங்க இவ்வளவு நேரம் நடத்தின நாடகத்துக்கு ஸ்கிரீன் பிளே எங்க கண்மணி அணிதான்னு தெரியும். அது மட்டும் இல்ல, ராசாத்தி எப்படிலாம் உசுப்பேத்தி விட்டா வாபஸ் வாங்க மாட்டான்னு உன் நினைப்பு. மாமா, நீங்க ஏன் மாமா டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவுல இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். இன்னைக்கு வேணா அந்த கண்மணி நினைச்சது நடந்திருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா நான் வாபஸ் வாங்கியே தீருவேன். யோ, சும்மா நிறுத்தியா? போய் அந்த கண்மணி கிட்ட சொல்லு, என்ன நடந்தாலும் ராசாத்தி வாபஸ் வாங்குறதுல இருந்து பின்வாங்க மாட்டான்னு. நாங்களா போங்கன்னு சொன்னா முன்னாள் சேர்மனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே அண்ணே விடுங்கண்ணே, அவங்க அவ்வளவுதான், நம்ம உள்ள போலாம். வா.
மாமா நீங்க இவ்ளோ நேரம் என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஏய் வாயை முட்டு வாடி. சொல்லுங்க. என்னாச்சு? உங்க குரல்ல இவ்ளோ கோவம் தெரியுது. கோவம் வராம வேற என்ன வரும்? அந்த ராசாத்தி இனியனும் நீங்க தான் என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? எனக்கு அப்பவே தெரியும் அந்த ராசாத்தி சேர்மனை ஓட ஓட விரட்டுவான்னு. இதை நாம வெளியில சொன்னா அம்மானு கூட பார்க்காம என் மண்டையிலேயே கொட்டுவா. நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, குடும்பம் மொத்தமும் சேர்ந்து எங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அசிங்கப்படுத்திட்டாங்களா? அசிங்கப்படுத்திட்டாளா ராசாத்தி? சரி சரி, நாம இத பத்தி அப்புறம் பேசுவோம். ஏய் வண்டியில ஏறி. ஓ வண்டி அடியா. என்ன பண்ணாலும் இந்த ராசாத்தி கண்டுபிடிச்சிடறாளே. இவ்வளவு தந்திரமா தான் அடிக்கணும். நீயும் அந்த சேர்மனும் வெத்து வெட்டு தானே. போதும் போதும். சாப்பாடு பிரமாதமா, அதுலயும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர்மா. அப்பா அது நான் தான் பண்ணேன். அப்படியா? கொஞ்சம் வைக்கவா? வைமா வைமா, நீதான் பண்ணியா? அசத்திட்ட போ. போதும் போதும். அப்பா இவ எங்க பண்ண போறா? உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணது சித்தி தான். நானும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண. சொல்லுங்க சித்தி. ஆமாமா இவளும் தான் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணா இல்ல? கூட மாட ஒத்தாச இருக்கவங்க பேரு அஸ்டன்ட்ன்ற அல்லக்கை. புரிஞ்சுதா புனிதா அவர்களே? சும்மா சின்ன புள்ள தானே, போக போக கத்துக்குவாரா. மாப்ள இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க போல. எதுவும் சொல்ல முடியாம தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடுங்க. என்னது, நான் வர வரைக்கும் எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு என்ன பார்த்ததும் அமைதி ஆயிட்டா என்ன அர்த்தம்? நான் என்ன ஹாஸ்டல் வார்டனா? அது இல்ல மரகதா, நீ கொஞ்சம் கண்டிப்பான பெருவழியாச்சா, அதான் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லி என்ன ஒதுக்கிடுவீங்க போல. மங்க, நீயும் உட்காரு, நான் பரிமாறேன். இல்ல வேண்டாம். தினமும் நீதான் பரிமாற, இன்னைக்கு நான் பரிமாறேன், நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, நாம அப்புறமா சேர்ந்தே சாப்பிடலாம். சரி. என்னடா இது, ஒரு நாள் இல்லாத திருநாள நீக்கு சிரிக்க வேலை செய்யறா. கடவுளே, எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணும். புனிதா, என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குற? நீயும் வந்து மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு வா. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற? பொண்ணு கட்டிக்கிட்டவரே எனக்கு மாப்பிள்ளை தானே. வா வந்து உட்காரு. வா. போதும் போதும், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. போதும் போதும். நல்லா சாப்பிடு. அண்ணே, எனக்கு கொஞ்சம் பொரியல் வைங்க. இதோ பொரியலா? அம்மா எனக்கு கொஞ்சம் பொரியல் வைமா. இத வர வர இரு. எனக்கு பயமா இருக்குடி. உங்க அம்மா பேசுறத பார்த்தா எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு முடிச்சிரும் போல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நானே ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே இல்லாம சாப்பிடுறீங்க? இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல, நிதானமா வைக்கப்படாம சாப்பிடுங்க. எது வேணும்னாலும் கேட்டு சாப்பிடுங்க. போதும். டே குமரா, உனக்கு ஏதாவது வேணுமா? வைங்கம்மா. போதுமா? மாப்பிள்ள என்ன வேணுமோ தயங்காம கேட்டு சாப்பிடுங்க நல்லா. சரி அக்கா.
அப்புறம் மங்கை, உன் மருமக ராசாத்தி வாபஸ் வாங்குறத பத்தி ஏதாவது சொன்னாளா? இல்லக்கா. அதான் நான் பார்த்தேன். காரணம் இல்லாம மரகதம் இறங்கி வருவாளா? ஆனா இன்னைக்கு வாபஸ் வாங்கிறேன்னு சொன்னாக்கா. ஆஹா, சரி சரி. என்னடி இது, உன் மாமியா விக்ரமன் பட ஹீரோயின் மாதிரி மாறிட்டா? என்னம்மா சொல்ற? மறுபடியும் அவ பரிமாறத பாரு. கூடவே கோரஸா லான்னு போட்டு பாரு. ஆமாம்மா. கண்மணி, இப்படியே விட்டா திருந்தி நல்லவளா மாறிடுவாடி. இப்ப பார் ரீல் எப்படி அத்து விடுறேன்னு. வா. வா கண்மணி, வா. நீயும் குமரன் பக்கத்துல உட்காரு, நான் பரிமாறேன். இல்லத்த, எனக்கு மனசு சரியில்லை. எல்லாரையும் ஒத்துமையா பார்த்தா மனசு சரியில்லாம தான் போகும். ஏன், என்னாச்சு கண்மணி? அது ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க சாப்பாடு பரிமாறிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. மா, பொரியல் எடுத்து வை. இதை வைக்கிறேன். ஏண்டி, ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும்மா. அவ ராசாத்தி வாபஸ் வாங்கிட்டாங்கிற நம்பிக்கையில இப்படி பாசமா பரிமாறிட்டு இருக்கா. இப்ப பத்த வைக்கிறேன் பாரு. மா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. குழம்புமா? இது மரகதம் மாறணும்னு நினைச்சாலும் இவங்க 2 பேரும் மாற விட மாட்டாங்க. இப்ப என்னத்தை பத்த வைக்க வந்திருக்காங்களோ? மங்கை, கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். என்னாச்சு கண்மணி? நான் என்னத்த சொல்றது, அங்க உங்க பதவியை பறிக்க ஒருத்தி பிளான் போட்டுட்டு இருக்கா. இங்க நீங்க பரிமாறிட்டு இருக்கீங்க. என்ன கண்மணி சொல்ற? ஆமா அத்தை, நானும் நீங்க சொன்னதை நம்பி அந்த ராசாத்தி வாபஸ் வாங்க போறான்னு ஆசையா எலெக்ஷன் ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அவ வாபஸ் வாங்கல அத்தை. என்ன ராசாத்தி இது, வீட்டு பெரியவங்க கிட்ட எல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வாங்கலன்னு சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொல்றா, அந்த மரகத அத்தை மட்டும் அப்படியே சொன்னதெல்லாம் செஞ்சிருவாங்களா, நான் மட்டும் செய்யணுமான்னு சொல்றா. சொன்ன வாக்க என்னைக்காவது காப்பாத்திருக்காளா அவ? அதே மாதிரிதான் அத்தை இதுவும். அவங்க கிட்ட சும்மா வாபஸ் வாங்குறதா சொன்னேன், ஆனா வாங்க மாட்டேன், அந்த மரகதத்தை டெபாசிட் கூட வாங்க விடாம நான் தோக்கடிக்கிறேன், அப்படி மட்டும் பண்ணலன்னா நான் ராசாத்தி இல்லைன்னு சவால் விட்டா அத்தை. மரகதம், மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சாதம் வைய. ஏன், இவனுக்கு கை கால் நல்லதானே இருக்கு, எடுத்து போட்டு திங்க தெரியாது? போட்டு நல்லா திங்க சொல்லுங்க. இதுதான் ஒரிஜினல் மரகதம். இதுக்கெல்லாம் நம்ம ஷாக் ஆகக்கூடாது. அன்பா சாப்பாடு போட்டா பாருங்க, அதுக்கு தான் நியாயமா ஷாக் ஆயிருக்கணும். சரி சரி, நீ சாப்பாடு போடுமா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
இந்த உலகத்துல யாரை வேணும்னாலும் திருத்தலாம் ஆனா இவளை திருத்தவே முடியாது. பாப்போம்.